ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு என்ன ருசிக்கலாம். இன்றைக்கி நம்மளோட ஃபஸ்ட் ரெசிபி பார்க்க போகிறோம். நம்மளோட ஃபஸ்ட் ரெசிபி ராஜ்மா பட்டர் மசாலா. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இப்போ நம்ம ராஜ்மா பட்டர் மசாலாவுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். ராஜ்மா பீன்ஸ் 2 கப், தக்காளி 2 சிறியது, இஞ்சி பூண்டு விழுது 2 டீஸ்பூன், பெரிய வெங்காயம் 2 சிறியது, பச்சை மிளகாய் 2 சிறியது, வெண்ணெய் 3 தேக்கரண்டி, மிளகாய்த்தூள் 2 டீஸ்பூன். இதில் நீங்கள் ராஜ்மா பீன்ஸ் கிடைக்கலன்னா அதுக்கு பதிலாக நீங்கள் கொண்டக்கடலை சேர்த்துக்கலாம். அதுவும் நல்லாயிருக்கும் இந்த மசாலாவுக்கு. அப்புறம் மஞ்சள்தூள் 1 டீஸ்பூன், கரம் மசாலா தூள் 1 டீஸ்பூன், தயிர் 2 தேக்கரண்டி, கொத்தமல்லி இலை 1 கப், பட்டை 2, கிராம்பு 2, ஏலக்காய் 2, உப்பு தேவையான அளவு, தண்ணீர் 1 கப். முதல்ல அடுப்பில் ஒரு கடாய் வச்சு அதை ஹீட் பண்ணிக்கோங்க. கடாய் கொஞ்சம் நல்லா சூடானதும் அதில் நம்ம வெண்ணெய் சேர்த்துக்க போகிறோம். ஃப்ளேமை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. வெண்ணெய் கொஞ்சம் தாராளமாக சேர்த்துக்கோங்க. ஏன்னா இது இந்த ரெசிபிக்கு நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் வெண்ணெய் மட்டும் தான் சேர்த்துக்க போகிறோம். ஆயில் சேர்த்துக்க போகிறதில்ல. வெண்ணெய் கொஞ்சம் நல்லா உருகி வரட்டும். வெண்ணெய் கொஞ்சம் நல்லா உருகி வந்ததுக்கப்புறம் இதில் நம்ம கல்பாசி, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாம் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்து கொஞ்சம் நல்லா வறுத்துக்கோங்க. ஓரளவுக்கு கொஞ்சம் அது வறுப்பட்டதும் இதில் பெரிய வெங்காயத்தை நல்லா நான் மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இதை ரெண்டையும் சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டு இது கொஞ்சம் இந்த பெரிய வெங்காயத்தோட ராஸ்மல் போகிற அளவுக்கு நீங்கள் நல்லா வதக்கிக்கணும். பெரிய வெங்காயத்தோட ராஸ்மல் போனதும் இப்போ நம்ம அதில் தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளியையும் நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம மிக்சியில் நல்லா அரைச்சி தான் சேர்த்துக்க போகிறோம். நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிங்கன்னா கிரேவி நல்லாயிருக்கும், நல்லா ரிச்சாக இருக்கும். இப்போ தேவையான அளவு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். நான் இதில் 2 பச்சை மிளகா சேர்த்துருக்கேன். உங்களுக்கு கொஞ்சம் காரம் அதிகமாக வேணும்னா கூட 2 பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இந்த மசாலாவுக்கு தேவையான மசாலா தூள் எல்லாம் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் மிளகாய் தூள் நான் சேர்த்துருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த தக்காளியிலேருந்து அந்த பட்டர் வந்து நல்லா பிரிஞ்சு வர அளவுக்கு நீங்கள் இதை வதக்கிக்கணும். அதுக்கப்புறம் இதில் 1 டீஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம இதில் தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் இந்த ரெசிப்பியில் எதுக்கு சேர்க்குறோன்னா இது நல்ல ரிச்னஸ் கொடுக்கும், நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த தயிரோட இது தனியாக தெரியாத அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் நேரம் ஒரு 10 மினிட்ஸ் போல் அப்படியே விட்டுருங்க. ஒரு 10 நிமிஷம் கழித்து இதில் நம்ம ராஜ்மா சேர்த்துக்க போகிறோம். ராஜ்மா வந்து நீங்கள் நல்லா வேக வச்சு தான் இதில் சேர்த்துக்கணும். தேவையான அளவு உப்பு இதில் சேர்த்துக்கோங்க. ராஜ்மா வந்து முதல்ல நான் குக்கரில் 3 விசில் விட்டு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 2 மணி நேரம் போல் ஊற வச்சு அதுக்கப்புறம் குக்கரில் 3 விசில் விட்டு நல்லா பாயில் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த ராஜ்மா வேக வச்ச தண்ணியை தூர ஊற்ற வேணாம், அந்த தண்ணியோடு சேர்த்தே எடுத்துக்கோங்க. அப்படின்னா தான் நல்லாயிருக்கும். இந்த ராஜ்மாக்கு பதிலாக நீங்கள் கொண்டக்கடலை கூட சேர்த்துக்கலாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா மூடி வச்சு கொதிக்க விட்டுருங்க. நல்லா கொதித்து நல்லா ஒன்றா கலந்து வந்ததும் இப்போ நம்ம தேவையான ஒரு கை அளவு கொத்தமல்லி இலையை குட்டி குட்டியாக கட் பண்ணி இதில் மேலே நல்லா தூவி பரிமாறினோம்னா நமக்கு ராஜ்மா பட்டர் மசாலா ரெடி ஆகிடும். இப்போ நமக்கு சூப்பரான ராஜ்மா பட்டர் மசாலா ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை சர்வ் பண்ணிடலாம். இந்த ராஜ்மா பட்டர் மசாலாவை நீங்கள் சப்பாத்தி, நான், அப்புறம் இட்லி, தோசை இது கூடலாம் சர்வ் பண்ணலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பட்டன் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலில் உள்ள ஃப்யூச்சர் ரெசிபீஸ் எல்லாம் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும்.